ராமநாதபுரத்தில் உள்ள மீன்வளத்துறை வடக்கு ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையிட்டு வருகின்றனர். கையும் களவுமாக மீன்வளத்துறை அதிகாரி சிக்கிய நிலையில் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக பகுதியில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை அலுவலகத்தில் சுமார் 3 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை ஈடுபட்டு வர்றாங்க. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசுக்கு சொந்தமான மீன்வளத்துறை அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த 2 மணி நேரத்துக்கு முன்பு இருந்து தற்போது வரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அந்த வடக்கு மீன்வளத்துறை ஆய்வாளரின் அலுவலகத்தில் தீவிர சோதனையானது நடைபெற்று வராங்க. இதுல குறிப்பாக அந்த பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவருடைய புது படகுக்கு உரிமை வழங்கவும் கடலில் ஓட்டுவதற்கு உண்டான உரிமை வழங்குவதற்காக அங்கு அவர்கள் அனுமதி கோரி தபால் அளிச்சிருக்காங்க. அங்கு இருந்த சகுபர் சாதிக் என்ற ஆய்வாளர் ஒருவர் 5600 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இவர் அதற்கு 3500 ரூபாய் தானே என்று கேட்டதற்கு இல்லை 1600 எனக்கு வேண்டும் என்று கூறியதாக எடுத்து அவர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்து அனுப்பிய அந்த ரசாயனம் தடவிய பணத்தை அவர் சகுபர் சாதிக்கிடம் கொடுக்கும் பொழுது கையும் களவுமாக பிடிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அங்கு 5க்கும் மேற்பட்டோர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த சகுபர் சாதிக் ஆய்வாளருடைய வீட்டு, அதாவது ஓம் சக்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிலேயும் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 4 மணி நேரமாக இந்த சோதனை என்பது 2 இடங்களில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.